உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தேவ வல்லமையினால் செயல்படுவது, இது பற்றி இப்பொழுது நாம் கவனிப்போமாக. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், அதனால் தேவனுடைய கிரியைகளை நாம் நடப்பிக்கிறது. இந்த விஷயத்தை சற்று கவனிப்போமாக. இதை நான் இப்போ ஆரம்பத்துலேருந்து சொல்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு மனுஷன் பாவியாக இருக்கும்போது அழைப்பு வருகிறது, இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள், நீ ரட்சிக்கப்படுவாய் என்று. அப்பொழுது அந்த மனுஷன் பாவியான மனுஷன், அவன் உலகத்து மனுஷன். உலகத்தின் பொய்களுக்குள்ளே, அந்தகாரத்துக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, அசுத்தங்களுக்குள்ளே. கர்த்தர் சொல்கிறாரே, இஸ்ரவேலின் தீட்டுகளின் மத்தியில் நிற்கிற ஆசரிப்பு கூடாரம்னு. அது மாதிரி இந்த தீட்டுகள் நிறைந்த உலகத்திலே வாழுகிற இந்த மனுஷன் பாவியாக இருக்கிறான்னா அவனுடைய இருதயமும் அது பாவி என்ற நிலைமையில் இருக்கிறது. இப்படி இருக்கிற மனிதர்களைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் வாருங்கள், என்னுடைய குமாரனாகிய இயேசுவிடத்திலே வாருங்கள், அவர் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். அவரிடத்திலே வருவீர்கள் என்றால் இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவும். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமடைவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படுகிறீர்கள். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இயேசுவின் இரத்தம் என்ன செய்து? பாவிகளை அவங்க மனம் திரும்பி வர்றாங்க. மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வரும்போது அவர்கள் ஏற்கனவே அசுத்தமாக இருந்தாங்கல்ல பாவத்தினால, அந்த அசுத்தங்களையெல்லாம் நீங்கும்படியாக கழுவுகிறார். அதை கழுவுகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். மனம் திரும்புகிறது இந்த பாவியான மனுஷனுடைய வேலை. அவன் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வர்றது அவன் செய்ய வேண்டிய வேலை. அவனை பரிசுத்தமாக்குறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அப்போது அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான், தேவனால் பிறக்கிறான், அது நடக்கிறது. ஆகையால் புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களும் பரிசுத்தவான்கள். இது சிலருக்கு ஜீரணிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படியான ரட்சிக்கப்படும் போது சகல பாவங்களை நீக்கப்படுகிறது, அவன் பரிசுத்தமாகிறான். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவனாக இருக்கிறான். அப்புறம் அபிஷேகமும் வந்து விடுகிறது. புது விசுவாசிகள் எவ்வளோ உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்? பவுல் அதை குறித்து கலாத்தியர் நிருபத்தில் எழுதும்போது, நீங்கள் விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றபோது எப்பேற்பட்ட அந்த இன்பம், அன்று கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ரட்சிக்கப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போ பவுல் எழுதுகிறார், அன்று நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இப்போ எங்கே? அதை கோட்டை விட்டீங்களே அப்படி சொல்கிறாரு. அதை எப்படி கோட்டை விட்டாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற அந்த விசுவாசம் குறைஞ்சிது. வேறு சில காரியங்களையும் அங்கே 10 கற்பனைகள் இப்படி சில செய்ய வேண்டிய காரியங்கள், விருத்த சேதனை, அதெல்லாம் அவங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க. இந்த அபிஷேகம் போயிடுச்சு.
அதுபோல் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய கூட்டத்தில் நடக்கிறதை கவனியுங்கள். ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தவான், ரட்சிக்கப்பட்டு சில நாட்களுக்கு உற்சாகமாக சந்தோஷமாக ஆடி பாடி என்னை தேவனுடைய பிள்ளையாக்கினார், பரிசுத்தமாக்கினார், நீதிமான் ஆக்கினார், அல்லேலூயா. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நம்முடைய வீடுகளிலும் சரி, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, என்னத்தை போய் இதெல்லாம் பார்த்து ஆடிக்கிட்டு இருக்கிற என்று சொல்லி யாராவது எதையாவது பேசி இது இப்படி தான் செய்யணும், அதை அப்படி தான் செய்யணும் நமக்கு ஆலோசனை சொல்கிறவங்க வருவாங்க. இதுபடி ஏறக்குறைய எல்லா விசுவாசிகளும் அதை கொஞ்சம் கவனிப்பாங்க. அதில் கொஞ்சம் அவங்களோட ஒத்து போனால் அந்த உலகத்து மனிதரோட எந்த அளவுக்கு ஒத்து போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போகணும். பார்த்தீங்களா? அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கடைசியில் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா இவர்கள் பெற்றிருந்த அபிஷேகம் இவரிடத்தில் இல்லை, அதனால் அந்த உற்சாகமும் இல்லை. என்ன நடந்தது? இந்த இஸ்ரவேலரெல்லாம் பாவம் செய்ததுனால அவங்க அசீரியாவுக்கும் பாபிலோனுக்கும் சிறைப்பட்டு போனார்கள்னு எழுதியிருக்குல்ல. அதுபோல் ஏதோ தேவனுக்கு ஒவ்வாத சில காரியங்கள் இந்த விசுவாசி இடத்துல வந்து விடுகிறது. பாவம் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல, பாவம் செஞ்சுருக்கலாம், ஆனால் பாவம் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த உலகத்து மனிதர்கள் வீட்டார் தான் உடைய சத்துருக்கள்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அங்கே போனால் பிரச்சனை, இங்கே போனால் பிரச்சனை, அப்படின்னு கொஞ்சம் சோர்ந்து போய்வாங்க. பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் அபிஷேகம் போயிடுது. பார்த்தீங்களா? அப்போது பலனற்றவர்களாகி விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் கூடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாகிருப்பீர்கள்னு சொன்னோம். இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் போச்சே. அப்படியானா இவர்கள் மற்ற உலகத்து மனிதர்களைப் போல பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். உலகத்து மனுஷனாவது அந்த உலகத்தின் ஆவியில் அவன் அந்த வல்லமையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஆட்கள் அந்த உலகத்தின் ஆவியை அங்கீகரிக்க மாட்டாங்கல்ல. கர்த்தருடைய ஆவியானவரும் போயிட்டார், அபிஷேகம் இல்லை, உலகத்தின் ஆவியை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அதனால் நம்ம வேட்டு மாதிரி வெறும் ஆள். அபிஷேகம் போயிருச்சுன்னா அவன் மாம்சந்தானே அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது. பார்த்தீங்களா? அப்படியானால் அபிஷேகம் இல்லாத விசுவாசிகள் எந்த விதத்திலும் சாட்சியாக இருக்க முடியாது. இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாருன்னா பலன் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் சவுல் ராஜா மேலே இருந்தார், ஆனால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேலே வந்தார், ஆனால் சவுலை விட்டு விலகினார் அப்படி போட்டிருக்கு. அந்த சிம்சோனும் கூட செத்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி ரகசியத்தை சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். அவன் அப்புறம் சாதா மனுஷனாகிட்டான். அந்த பலன் அவன்கிட்ட இல்லை. இன்றைக்கும் அநேக எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். தாவீது எழுதும்போது என்ன சொல்கிறான்? யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அபிஷேகம்தான் அவனை ஒரு விசேஷமான ஆள் ஆக்கியிருக்கு. இந்த யோசேப்புக்கிட்ட இருந்த இந்த ஆவியை வேறு ஆவியை பெற்ற இவனை தவிர வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்வோன்னு சொல்லிவிட்டான். அங்கே தானியேல்கிட்ட இப்பேற்பட்ட மனிதர்களுக்குள்ள வாசம் பண்ணாத தேவ ஆவியானவர் அந்த தானியேல்கிட்ட இருக்கிறாருன்னு அங்கே சொல்லிவிட்டாங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மோசே எடுத்திருந்த அபிஷேகம் அவன் தாங்க முடியலன்னு 72 பேர் மேல் பிரித்து வைக்கப்பட்டதாக நீங்கள் வாசிக்கிறீர்கள். நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு அந்த அபிஷேகத்தில் கொஞ்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேக்கிட்ட சொல்லி அந்த அபிஷேகத்தை அவன்கிட்ட இம்பார்ட் பண்ண சொன்னார். எலியாவின் ஆவியை பெற்றவன். எலியா எப்பேற்பட்ட ஆளுனாக்கா அவன் அவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்ற ஆள். அதனால தான் வானத்தை அடைத்தான், 3.5 வருஷம் கழித்து திறந்தான். அப்படி எலியாவின் ஆவியை உடையவனா யோவான் ஸ்நானகன் வந்திருந்தான். அவன் அற்புதம் செய்யலை,
ஆனால் வல்லமையாக மனம் திரும்புதலை பற்றி பேசியிருந்தான். எலிசா எலியாவை போல் 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னு கேட்டான். அதுபோல் 2 மடங்கு அற்புதங்களையும் அவன் செய்து முடித்தான். ஆக என்ன பார்க்குறோம்? இந்த சீஷர்கள் கூட பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, அவ்வப்போது பரிசுத்த ஆவியில் நிரம்புனாங்கன்னு எழுதியிருக்கு. ஒரு தடவை பரிசுத்த ஆவியை பெற்று பலன் அடைஞ்சவுடனே அதோட சரி கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை. அது அடுத்த நாளும் பரிசுத்த ஆவியில் நிரம்ப வேண்டியிருக்கு, அடுத்த நாளும் பரிசுத்த ஆவியில் நிரம்ப வேண்டியிருக்கு, அடுத்த நாளும் பரிசுத்த ஆவியில் நிரம்ப வேண்டியிருக்கு, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில் நிரம்ப வேண்டியிருக்கு. அப்போ தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே விளங்கும். அப்போ பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுக்காக தான் நான் இதை சொன்னால் நீங்கள் என் மேலே கோவிச்சுக்கிட்டாலும் கோவிச்சுக்கிருவீங்க. இயேசுவானவர் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த வேலையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுவார்னா என்னென்னமோ நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரி அழுது புலம்பி கண்ணீர் விட்டு அதில்ல, அவர் பிதாவாகிய தேவனோட கூட சம்பாஷித்து கொண்டிருப்பார். அப்பொழுது அநேக காரியங்களை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தல்களோடு கூட அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அதை தான் அவர் எழுதுகிறாரு. பிதா தனக்கு காண்பித்ததை அல்லாமல் வேற ஒன்றையும் குமாரன் செய்ய மாட்டார், தானாக ஒன்று செய்ய மாட்டார் அப்படி சொல்கிறாரு. பிதா சொன்ன பிரகாரம் அவர் செய்வார் என்று சொல்லுகிறார். அது எப்போ சொன்னார்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போகிறார். சில சமயங்களில் வனாந்தரத்தில் போய் ஜெபிக்க போகிறார், சில சமயங்களில் ராம் முழுவதும் ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். ஜெபத்துக்கு முக்கியத்துவம்னு சொன்னோம், நம்ம ஆட்கள் உடனே கண்ணீர் விட்டு மண்டி போட்டு உபவாசம் பண்ணி இதை மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஜெபம் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறது. அவரோட கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கும்போது அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அந்தந்த நாளுக்கு தேவையான அபிஷேகம் இறங்குகிறது. வசனம் வருகிறது, அபிஷேகம் வருகிறது, அபிஷேகம் வருகிறது, வசனம் வருகிறது. இப்போ நான் சொன்னேன், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அது சொன்னபடி நடந்தது. இப்பொழுதும் எவனாகில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கரெக்டுங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மரத்தை பிடுங்கி போய் தண்ணியில் நடு அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய மலை போல பிரச்சனைகளை இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போ என்று சொன்னால் தள்ளுண்டு போன்னு சொல்லியிருக்கல. நம்ம விசுவாசிகள் யாரும் செய்யலைன்னு நினைக்கிறீங்க? எல்லா விசுவாசிகளும் எல்லா போதகர்களும், ஏன் நானும் தான், எல்லாரும் மலை போல இருக்கிற பிரச்சனைகளை போ போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பல சமயங்களில் மழை போன மாதிரி இல்லை, பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. அதாவது பிரச்சனை பெருசாகிறதாக தெரிகிறது. காரணம் என்னவென்று சொல்லுகிறேன். காரணம் என்ன? அவர் அதாவது விசுவாசித்தால்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தார் பார்த்தீங்களா? இந்த ஆட்களுக்கு போகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னால் அப்படின்னா அது சந்தேகம் தானே. போகுதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொன்னால் அது சந்தேகம். நான் போக சொல்கிறேன், அது போயிடும் அப்படின்னா அது விசுவாசம். ஏன் இந்த பலனற்ற காரியங்கள்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்கேயோ கோட்டை விடுகிறோம். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்முடைய மனதை அது பாதிக்கிறது. அதை அப்புறம் மன்னிப்பு கேட்டு நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எதுவும் தப்பு பண்ணாமல் காத்துக்கிறது தான் சரி. அப்படியே ஏதாவது பண்ணி தொலைச்சா உடனே இம்மீடியட்டாக கீழே விழுந்த வேகத்தில் எழுந்திரிச்சா ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன்னிக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டா தேவலை. ஆனால் சில நாட்கள் அந்த விழுந்த இடத்துல கிடந்தா பிசாசு அங்கே எங்கேயா கட்டு போட்டு வச்சுருவான். கட்டி போட்ட ஒரு பாடு எழுந்திருக்கிறது கஷ்டம். எவ்வளவு நாட்களுக்கு இந்த பாவத்தில் அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அப்புறம் அவ்வளவு நாளைக்கு இங்கே மனம் திரும்புறதுக்கும் கஷ்டப்படணும். உண்மையாக மனம் திரும்பி மறுபடியும் அபிஷேகத்தை பெறும்போது
அது பெரிய சந்தோஷம்தான். ஆனால் முதல்ல அபிஷேகத்தை கோட்டை விடாமல் இருக்கலாம். ஆதலால் அருமையானவர்களே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் இருந்தால் பலன், அபிஷேகம் இருந்தால் இந்த வார்த்தை வேலை செய்யும். அபிஷேகம் இல்லைன்னா இந்த வார்த்தை வேலை செய்யாது. அது வெறும் வார்த்தை. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. தேவன் ஒரு அபிஷேகம், ஒரு பெரிய அபிஷேகம். இயேசு அனுப்பும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அனுப்பினார். இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை காத்துக்கொண்டே வந்தார். சில சமயங்களில் ரொம்ப போராடி ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இரத்தத்தின் துளிகளாக அந்த வியர்வை விழுந்தது. அப்படி மனப்போராட்டத்தோடு ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டவராக சிலுவைக்கு போகிறார். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைந்து வசனத்தை அவர் பேசினார். இப்பொழுது எனக்கு தெரிந்தபடி, என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிந்தபடி ஒரு விவரத்தை நான் சொல்லுகிறேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது சில ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து வெறும் அந்நிய பாஷை மட்டும் இல்லை, சில அற்புதங்களையும் செய்வார்கள். அதை பார்த்து தான் நான் ஆச்சரியப்பட்டு, ஓ, ஏதோ பெரிய அற்புதம் நடக்கிறது என்று சொல்லி நான் அதை கவனித்து தான் பைபிள் வசனங்களுக்குள்ளே நான் வந்தேன். ஆனால் பொதுவாக அந்த அபிஷேகத்தை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. எந்த விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட போது உண்டாகிற அந்த அபிஷேகத்தை காத்துக்கிறல. இங்கே என்ன நடந்தது? நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ஊழியக்காரர்கள் அபிஷேகத்தில் நிறைந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் ரொம்ப வருத்தம், நாம் தூசி குப்பை, நாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அபிஷேகத்தில் நிறைஞ்சாங்க, சுத்த இருதயம், உத்தம இருதயம், கர்த்தர்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருந்து, ஆனால் நம்ம ஒன்றுமில்லை, தூசி குப்பைன்னு சொல்லிடுவாங்க. ஆதலால் அந்த ஊழியங்கள் ஒரு நல்ல கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு போகவில்லை. அதற்கு பிறகு வந்த ஊழியக்காரர்கள் பைபிளை நல்லா படிச்சுட்டு, அது என்ன தூசி குப்பைன்னா போட்டிருக்கு, அப்படி இல்லையே, பரிசுத்தமான் நீதிமான் தேவனுடைய பிள்ளை தேவர்கள்னு போட்டிருக்குது, நான் செய்த கிரியைகளை இவங்க செய்வாங்கன்னு போட்டிருக்கு, அப்படியெல்லாம் சொல்லி பைபிளை படிச்சுட்டு வந்து கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் இவங்ககிட்ட அபிஷேகமே இல்லை. அதனால் ஆரம்பத்தில் இருந்தவங்ககிட்டையும் பெரிய அற்புதங்கள் காரியங்களை பார்க்க முடியல. அதுக்கு பின்னாக பைபிள் படித்து வந்து சொன்ன அந்த ஆட்கள் மூலமாக அற்புதம் நடக்கலை. ஆனால் நமக்கு தெரிகிறது, அபிஷேகமும் இருந்து அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பேசினா அந்த காரியங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியுது. கர்த்தர் மோசையை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அனுப்பியிருந்தார். அது ஆரம்ப கட்டங்களில் தெரியலை. கடைசியில் எனக்கு தாங்க முடியலேன்னு சொல்லி மோசை வந்து சொன்னபோது, உன் மேலே இருக்க அபிஷேகத்தை நான் அந்த மூப்பர்கள் மேலே எடுத்து பகிர்ந்து வைக்கிறேன், அதனால் மூப்பர்கள்லாம் வர சொல்லுன்னு சொல்லி வர சொன்னபோது 70 பேர் வந்தார்கள். 70 பேரில் 2 பேர் கூடாரத்தில் இருந்துட்டான். அவங்க மேலே இந்த அபிஷேகம் போய் இறங்குச்சு. அந்த அபிஷேகத்தை என்னால் தாங்க முடியலேன்னு மோசை சொல்லியிருந்தான். நீங்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்த ஆவியை பற்றி பேசலை நீங்கள் நினைக்காதீங்க. அது ஆரம்பிக்கும் போதே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவடி கொண்டிருந்தார்னு ஆரம்பிக்குது. ஒருவேளை அங்கே ரொம்ப விளக்கமாக எழுதாமல் இருந்திருக்கலாம். சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினது, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மேலே ஆவியானவர் இறங்கி அந்தந்த காரியங்களை செஞ்சது, அதெல்லாம் தெரியவா தெரியுது. அங்கே அந்த அற்புதங்கள் அதெல்லாம் பிரசங்கிக்கும் போது நல்லா இருக்குது. ஆனால் பிரசங்கத்தோடு விடக்கூடாது, அபிஷேகம் அங்கே தேவையாக இருக்கிறது. அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் வெளிப்பாட்டை கொண்டு வருகின்றன. அபிஷேகம் இல்லாத பிரசங்கங்கள் எதோ சொன்னாருங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆக எந்த ஊழியக்காரரும் அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். எந்த விசுவாசியை தங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாய் நடத்த அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. ஆக அபிஷேகமும் வேணும், தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளும் வேண்டும். அதாவது இப்போ நானும் சொல்லலாம், மனுஷன் தன்னுடைய பலத்தினால் மயிரையாவது கூட கருப்பாக வெள்ளையாக மாற்ற முடியாது. ஆமாம், இயேசுநாதர் தான் சொன்னார்.
நான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறலாம். நம்ம என்ன என்னமும் செய்ய முடியாதுங்க, நம்ம ஒன்றும் இல்லைங்க. கர்த்தர் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் கர்த்தர் வந்தால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறத பார்க்குறீங்க. அப்படியானா அபிஷேகமும் வாக்குத்தத்த வசனங்களும் வரணும். அதில் எந்த வாக்குத்தத்த வசனம்? கர்த்தர் அப்போ பேசுவார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு போய் அன்று இரவு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். இங்கே தான் பாருங்கள், இந்த ஆளுக சில சமயத்தில் எனக்கு சுகம் வேணும், உனக்கு சுகம் வேணும்னு எல்லோரும் வந்து அவரை நெருக்கி இவரை ஜெபம் பண்ண கூட விடாமல் ஆக்கி, ஜெபம் பண்ண நேரம் இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுவார், நான் சுகமாக்கினேன்னு சொல்லாத அப்படி சொல்லிட்டு போவார். இவங்க போய் எல்லாத்தையும் சொல்லி அந்த இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. இவருக்கு என்ன, ஜெபம் பண்ண போகணும், கர்த்தருடைய சமூகத்தில் அமரணும். அங்கே உட்கார்ந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் நமக்கு அபிஷேகம் இறங்குது. அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியுது. இயேசுவை பற்றி மேசியான்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது எபிரேய பாஷையில், கிரேக்க மொழியில் கிரைஸ்ட், கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்ம கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்னா தான் கிறிஸ்தவர்கள், இல்லாட்டி வெத்வேட்டு கிறிஸ்தவர்கள். அபிஷேகம் இல்லாத கிறிஸ்தவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள். வசனம் இருக்குது, ரட்சிக்கப்பட்டு கூட இருக்கிறோம், ஆனால் அபிஷேகம் இல்லை, அந்த தேவ பலன் விளங்கவில்லை. இயேசு நான் போன பிறகு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படி சொன்னாரா? நான் எடுத்து வாசிக்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் வாசிக்கிறேன், 7வது வசனம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். யார்? இயேசு பரலோகத்துக்கு போய் தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பணுங்கிறார். அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, இப்பொழுது அவைகளை நீங்கள் தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, நான் போய் அனுப்புவேன்ல, அவர் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளன். இங்கே பாருங்க, அவர் வந்தால் சகல சத்தியத்தில் நடத்துகிறாரு, உங்களை அபிஷேகத்தில் நடத்துகிறாரு, வல்லமை உண்டாகுது, வசனத்தை கொடுக்குறாரு, இதை பேசுன்றாரு, அது பேசுனா நடக்குது. அப்படியானால் இன்றைக்கு இப்போ ஸ்தேவானை பற்றி வாசித்தோம்னா ஒரு வரி நான் அதை மட்டும் வாசித்து சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் ஸ்தேவான் பற்றி வருகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது ரிபர்த்தினர் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்கப்ப, அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் அவர்களால் எதிர்த்து நிற்கக்கூடாமல் போயிற்று. ஸ்தேவான் விசுவாசத்தினால வல்லமையினாலும் நிறைந்தவனாய் வேலை செஞ்சானா? எந்த வல்லமையினால?
10வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்த ஆள் அவன் வசனங்களை பேசிக்கிட்டு இருக்கிற போது அவனை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போய்விட்டது. யோசுவாவுக்கு கர்த்தர் அதை தான் சொல்லியிருந்தார், உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கு இப்பொழுது நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அவர் கொடுக்குற வசனங்களை பேசுகிறவர்களாக இருந்தால், நான் இப்படி விளக்கமாக சொல்லிடுறேன். யோசுவாவுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்லலை, ஏன்னா அபிஷேகத்தை அவன் மேலே கொடுத்துட்டார். அப்போ சீஷர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டார், இதை திறவுகோலை கொடுக்குறேன்ட்டார். ஆனால் இப்போ நான் நமக்கு விலைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. எப்படி? நாம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தேவனுடைய அன்றன்று தேவன் கொடுக்குற வார்த்தைகளை நாம் அப்படி பேசினால் அந்த வார்த்தையின்படியே நடக்கும். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், யோசுவாவுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களிடத்திலே சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமா, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அன்றன்று நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அப்படியே நடக்கும். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனுஷனும் பூமியிலே கிடையாது என்று நான் சொல்லுகிறேன். நான் தீர்க்கதரிசி இல்லை, ஆனால் இந்த வசனம் தெரியும். இந்த வசனத்தின்படி அவர் செய்வார்னு எனக்கு தெரியும். என்னங்க வசனத்தின்படி செஞ்சிருவாரான்னு கேட்காதீங்க. நான் ஒரு வசனத்தை வாசித்து காட்டுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் கடைசி வசனம். சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இவங்க சொன்ன கதையை உறுதிப்படுத்த வரல, ஆனால் அவங்க கதை பேச மாட்டாங்க. அவர்கள் வசனத்தை பேசினார்கள், தேவ வசனத்தை பேசினார்கள், ரட்சிப்பை பேசினார்கள். இயேசுவே மேசியா, அவர் சிலுவையில் என்னோட பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், அவரை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளை ஆகிறோம், அபிஷேகத்தை பெறுகிறீர்கள், கிறிஸ்தவர்களாக ஆவீர்கள், அபிஷேகம் பெற்றவர்களா இருப்பீங்கிறத கிறிஸ்தவர்கள் சொல்கிறாரு. அப்படியானா அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் சுகமாக்குகிறது, பிசாசுகளை விரட்டுறது, அதான் முன்னாடி எழுதியிருக்கல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், அதான் அந்த பில்லி சூன்யத்தெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். யார்? விசுவாசிக்கிறவர்கள். அற்புதம், அதாவது வரங்களை பெற்றவர்கள்னு சொல்லலை. ஆக்சுவலாக வரங்கள் அவ்வப்போது தேவன் யாருக்கோ கொடுத்து அந்த காரியத்தை செய்ய சொல்லி சொல்கிறது. ஆனால் எல்லா விசுவாசிக்கும் இருக்கக்கூடியது விசுவாசம். கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக இருந்து அபிஷேகத்தில் நிறைக்கும் போது கர்த்தர் வசனத்தையும் கொடுக்கிறார், அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார், வசனத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது எல்லா காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்ற உங்களால் கூடும் என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தினாதான் அபிஷேகம் வரும். இருதயத்தை ஒழுங்குபடுத்தாமல் அபிஷேகம் வராது. சும்மா மன்றாடி உருண்டு பிறண்டு கண்ணீர் விடுறதெல்லாம் வேஸ்ட்டு. கண்ணீர் விடலாம், விடுங்க. ஆனால் உண்மையான மனம் திரும்புதலோடு இருதயத்தை தேவனுக்கேற்ற விதத்தில் ஒழுங்குபடுத்தும் போது, சீர்படுத்தும் போது அபிஷேகம் இறங்கும். அப்போ சொல்லுவார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள்னு சொல்லுவார். அவர் தங்குவார். அவருக்கு பயந்தா அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவாங்க, அன்பு கூர்ந்தால் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவாங்க. அப்போ பிதாவு நான் அவனோட அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆதலால் இருதயத்தை சீர்படுத்துவோமாக, கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நின்று அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக, வசனத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.